ஹலோ கைஸ், டுடே கிளிமூக்கு மீன் வச்சு புளிப்பு அண்ட் காரம் கலந்த நல்ல காரசாரமான கிளிமூக்கு மீன் குழம்பு எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு புளி எடுத்து ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. என் வானல்ல தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு ஆயில் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் வடகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அண்ட் அது கூடவே நசுக்கின பூண்டு கொஞ்சம் சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுருங்க. அண்ட் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். அண்ட் அது வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட ராஸ்மெல் போனதும் நம்ம வடிகட்டி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க ஃபிஷ்ஷஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அண்ட் இறக்கும் பொழுது கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஃபைனலி நம்ம வெயிட் பண்ண கிளிமூக்கு மீன் குழம்பு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக என்னோட ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பாய்.